யாருமே உள்ள நான் சொல்லல. நான் யாருன்னு கூட சொல்ல விரும்பல. நான் வந்து ரொம்ப அப்படியே ஆளே மோசமா பண்ண சில விஷயங்கள் இப்படி இருந்தது. அவர் பண்ணத நான் சொன்னேன். இப்போ வரைக்கும் நான் அதுல நிக்கிறேன். வெளியில் ரொம்ப பேருடைய ஃபேவரட்டான நிக்சன் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. அவர் வந்து இப்போது ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பிக் பாஸ் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம். அதில் வந்து அவர் திரும்பி அந்த பழைய விஷயங்களையே பேசி அவர் வந்து தப்பு பண்ணல, அவர் வந்து ரொம்ப நல்லவர், அவர் வந்து ரொம்ப வல்லவர் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையே வந்து திரும்பி அந்த மாவியே வந்து போட்டு அரைச்சிருக்கிறார் அவர். அப்படின்னு தான் எனக்கு தோணுது அந்த வீடியோ பார்த்த போது. ஏன்டா அவனுக்கு இந்த வேலை, பாட்டு எழுதுறன்ற, படம் வருதுன்ற, அது வருது இது வருதுன்ற, அதெல்லாம் பண்ணி அப்படி ஜாலியாக இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு திரும்பி வந்து இல்லை பிரதீப், இல்லை பிரதீப் வை பிரதீப் மோசமானவன், பிரதீப் ரொம்ப கீழ்த்தரமானவன், பிரதீப் ரொம்ப பயங்கரமானவன், வேஸ்ட்டு, அவன் ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாதவன், இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து அவனை வெளியே அமிச்சிட்டிங்க. இப்படியெல்லாம் நீங்கள் லிட்ரலி சொல்லனாலும் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி தான் இருந்தது. ஆனால் உண்மை என்னன்றது எங்களுக்கெல்லாம் தெரியும். பிரதீப்பை பார்த்து உங்களுக்கெல்லாம் பயம். பிரதீப் வந்து ஜெயிச்சிடப்போகிறான். நேற்று வந்து 2 நாளைக்கு முன்னாடி அர்ச்சனா கொடுத்த இன்டர்வியூவில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஈஸியாக அவரை வெளியே அனுப்புறதுக்கு ஒரே ஆயுதம் வந்து இந்த மாதிரி குறுக்கோழி, அதை வந்து நல்லா யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. இன்னும் வந்து இல்லை நாங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க, நாங்கள் வந்து அப்படி, நாங்கள் வந்து இப்படி, நான் வந்து எப்போவுமே நிற்பேன், நான் அப்படி தான் நடப்பேன். ஏன் இந்த வேலை? அதோடு விட்டுட்டு போய் தொலைங்களேன். பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் அதை பற்றி மறந்துட்டவங்க, அப்படியே அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு திரும்பி அதை கிளறி உன்னுடைய வந்து சொன்னால் ஓர போயிடும். அதனால தான் யோசிக்கிறேன் நல்ல விதமாக சொல்கிறதுக்காக. உனக்கு வந்து ஒரு கெட்ட வழியை வந்து நீயே தேர்ந்தெடுத்துட்டு நாளைக்கு வந்து இல்லை நான் அப்படி தான் யோசித்தேன், நான் இப்படி தான் பண்ணுவேன். நாங்கள் அது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் கமலஹாசன் வந்து அந்த ஃபைனல் டே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டைலாக் சொன்னார். நாங்கள்லாம் எங்கள் சின்ன வயசில் வந்து ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோன்னா வந்து மன்னிச்சிடுங்க, சாரி அப்படின்ற மாதிரி கேட்போம். தப்பு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லுவோம், ஒத்துப்போம். ஆனால் இன்றைக்கி ஜென்ரேஷன் மாறிடுச்சு. இந்த ஜென்ரேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் நாங்கள் அப்படி தான் பண்ணோம், இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்வாங்க. அப்போ நம்ம என்னங்க பண்ணுறது, ஓகே ஜி அப்படின்னு பண்ணி கொடுக்க தான் முடியுமே தவிர நாங்கள் நின்று சண்டை போட முடியும். அவர் அந்த சொன்னது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான். இந்த மேட்ரு முடிஞ்சிருச்சு, பிக் பாஸ் ஷோ முடிஞ்சிருச்சு. இன்னும் வேணுன்னா அடுத்த வருஷம் வாங்க, அடுத்த வருஷம் திரும்பி இதே ஆளுங்க எல்லாரும் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டு அந்த டீம்கிட்ட கேட்டு வாங்க, வந்துட்டு திரும்பி வந்து பிரதீபை வந்து உள்ளே கூட்டுவாங்க. அப்புறமா அவர்கிட்ட நீங்கள் ஜெயிச்சு ஏதோ பண்ணுங்கள். என்ன ஆளுங்கப்பா. இதில் வேறு ஒரு உலகமாக காமெடி வந்து இவர் வந்து அந்த டைலாக் வேறு சொல்கிறார், நம்ம வந்து பார்க்கலையா. இவர் வந்து அதை சொல்ல மாட்டாரா, எதுக்கு எங்களுக்கு அது. பிரதீப் வந்து கேட்டார், பிரதீப் வந்து ஒரு பொண்ணை வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ பேசுகிற அப்படின்னாரு. உடனே நான் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன், அது வந்து இதுலேயே வரல, கேமராவிலே வரல, அது அப்படியே கட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே இவர் வந்து ஒரு ஃபிலிம் பர்சனாலிட்டி மாதிரியே பேசுகிறாருங்க. அது மாதிரியே வந்து இப்போ வந்து அவரே வந்து அவர் அப்படியே அதுவாகவே மாற்றிக்கிறாரு. நிறைய பேர் வேறு சப்போர்ட் வேறு பண்ணுறாங்க. அதெல்லாம் உண்மையாக இல்லை போட்டான்னு தெரில. இல்லை ஏன்னா பிக் பாஸில் வந்து நல்லா கொஞ்சம் பேமெண்ட்லாம் வந்துருக்குது இல்லை. 95 டேஸா, என்றைக்கு போனான்னு யாருக்கு ஞாபகம் இருக்குது.